உடற்பயிற்சி ரொம்ப 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 முக்கியமான விஷயம் வந்து இந்த உடற்பயிற்சி. இந்த உடற்பயிற்சி வந்து இப்போ எல்லாருமே தவற விடுற ஒரு விஷயமா இருக்குது. அதில் இன்க்ளூடு மீ. நானுமே வந்து உடற்பயிற்சி வந்து செய்வதில்லை. இனிமேலாச்சும் கண்டிப்பாக வந்து முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகம் வாசித்ததுலேருந்து முடிவெடுத்திருக்கேன். கண்டிப்பாக முயற்சி இல்லை, கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கேன். உடற்பயிற்சி ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னு சொல்லுவேன். உடற்பயிற்சி தான் வந்து அவருடைய வாழ்க்கையில் வந்து உடற்பயிற்சி வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்குச்சுன்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே சொல்கிறாரு. இப்போ சொல்லலை, ஆரம்பத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து உடல் நோய்ந்து கால்லாம் அடிபட்டு நடக்க முடியாத சூழல் இருக்கும்போது கொஞ்சம் தேறி வரும்போது அவருடைய நண்பர் சொன்னாரா, நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு ஏன் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஓடக்கூடாது, நீங்கள் ஓடுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் ஓடும் போது ஒரு விதமான மாற்றம் வந்து மனதுக்குள்ளே வந்து ஒரு தெளிவான ஒரு பார்வை வந்து கிடைக்குது. அப்போ உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் உடற்பயிற்சிக்கு நேரம் ஒதுக்காமல் இருக்கிறீர்கள் என்றால் நோய்க்கு நீங்கள் நேரம் ஒதுக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ராபின் சர்மா அப்படின்னு சொல்கிறவர் சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உடற்பயிற்சிக்கு வந்து நேரம் ஒதுக்கலைன்னா நீங்கள் எவ்வளவு தான் நல்ல பழக்கங்கள் உடையவராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து நோய்கள் வந்து சேரும். அப்போ உங்களுடைய ஹார்ட் பீட்டை, உங்களுடைய நுரையீரலை, உங்களுடைய இதயத்தை, உங்களுடைய ரத்தத்தை எல்லாத்தையும் வந்து ஆக்டிவேட் பண்ணுறது வந்து உடற்பயிற்சி தான். ஸோ உடற்பயிற்சி வந்து இன்றியமையாத ஒன்று. அனைவரும் உடற்பயிற்சி வந்து மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த உடற்பயிற்சி முக்கியமோ, நீங்கள் ஜிம்முக்கு போகலாம், இல்லை வந்து ரன்னிங் போகலாம், இல்லை வந்து நடக்கலாம், இல்லை யோகா பண்ணலாம், அது உங்கள் விருப்பம். ஆனால் உடற்பயிற்சி செய்யுங்கள். உடற்பயிற்சி செய்யாமல் இருக்காதீங்க. உடற்பயிற்சி செய்யாமல் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக நோய்கள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ உடற்பயிற்சி வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய உடல் நலம் நல்லா இருந்தால் தானே நம்ம வந்து சிந்தனைகள் வந்து வலுப்பெறும். இப்போ உடற்பயிற்சி வந்து இன்றியமையாத ஒன்றா இருக்குது. ஸோ உடற்பயிற்சியை வந்து மேற்கொள்ளும். நாளை முதல் நான் உடற்பயிற்சி செய்கிறேன் என்று அனைவரும் இந்த காணொலி பார்க்குறவங்க முடிவெடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன்.